நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஆன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் டிரான்ஸ்ஜெண்டரில் வந்து கவர் ஆகும். ஸோ முதலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு தான் அந்த 3ஆம் பாலினத்தோருக்கான அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதில் வந்து சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2019 சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கக்கூடியவங்க அவங்களாவே என்ன பண்ணலாம், சுயமாக அங்கீகரிக்கும் அந்த நடைமுறை வந்து இருந்தது. ஸோ இதில் சட்ட திருத்தம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் போர்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும். அதே மாதிரி 2019 சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக வந்து தீங்கிழைக்கக்கூடியவர்களுக்கு 2 வருட பனிஷ்மெண்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடத்திலிருந்து 14 ஆண்டுகளாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அபராதம் கட்டக்கூடிய அந்த பிரிவை வந்து இதில் வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க.